இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த திரு சைன் பண்ண. திரு என்ன சைன் பண்ண? இல்ல அத்தை, சைன் பண்ண போகும்போது பெண்ணு மிஸ் ஆகுது, அதான் யோசிச்சேன். என்ன திரு இதெல்லாம்? இதுக்கெல்லாமா யோசிப்பாங்க? கையில இருந்து பொருள் மிஸ் ஆகுது சாதாரண விஷயம் தானே, எதுக்கு போய் யோசிக்கிற? சரி சைன் பண்ண. என்னாச்சு திரு? சைன் பண்ண. இல்ல அத்தை, எழுத மாட்டேங்குது. சரி வேற பென்ல சைன் பண்ண வேண்டியதானே? இல்ல அத்தை, இது காஸ்ட்லி பென், இதைத்தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். இது எழுதாம இருந்ததே இல்லை, இப்ப திடீர்னு அதுதான் ஒரு மாதிரி தடங்களா இருக்கு. என்ன திரு எந்த காலத்துல இருக்க? நேரம் காலம்லாம் பாத்துக்கிட்டு நீயும் உங்க அம்மா மாதிரி தான் இருக்க. அம்மா மாதிரினா? அம்மா மாதிரி இருந்தா என்ன தப்பு? இல்ல நீங்களும் காஞ்சனாத்த மாதிரி தான் பேசுறீங்க. இல்ல திரு. ஆமா அத்த, நீங்களும் காஞ்சனாத்த மாதிரி தான் அம்மாவை குறைச்சு பேசுறீங்க. ஐயோ அப்படி இல்ல திரு. அப்பா இல்லாம என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அம்மா தான். அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன திரு, அண்ணிய போய் நான் அப்படி பேசுவேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன். நான் அண்ணிங்கிற உரிமையில தான் சொன்னேன். இல்ல அத்த, நீங்க பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அத்த, எந்த காலத்துல இருக்க? நேரங்காலம்லாம் பாக்குற உங்க அம்மா மாதிரின்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஆபீஸ்ல பண்ற எல்லா ஃபங்க்ஷனும் நல்ல நேரம் பார்த்து தானே பண்ணுவோம். ஐயோ திரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. எதுவும் நினைச்சுக்காத, சைன் பண்ண. திருவ ஃபோக்கஸ்டா இருக்க விடாம சைக்காலஜிக்கலா டைவர்ட் பண்ற மாதிரி பேசினாதான் நம்ம பேப்பர்ஸை பார்க்காம சைன் பண்ணுவோம். திரு, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் ஸ்ரீ கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவ வந்து கம்பெனியை பார்த்துப்பா. எனக்கும் பேர்டன் குறைஞ்சிரும். என்ன இது, நம்ம டைவர்ட் பண்ணி சைன் பண்ண வைக்கலான்னு பார்த்தா இவன் ரொம்ப யோசிக்கிறானே. சைன் பண்ணுவானா மாட்டானா?